வணக்கம், இது சுவிஸ் நியூஸ் 7 செய்திகள். ரயிலில் டிக்கெட்டின்றி பயண அடையாள அட்டை மோசடியால் 20,000 அபராதம். சுவிஸில் சிறந்த புதிய வீடு வாங்கவோ அல்லது விற்கவோ புதுப்பிக்கவோ தேடுகிறீர்களா? இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். வீட்டுக் கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெறுவதற்கு உங்கள் சொந்த வீடு தொடர்பான A to Z சேவைகளுக்கும் இன்றைய உடன் நாடுங்கள் SMTS மொபிலியன். SMTS மொபிலியன் செயின்ட் கேலன் கப்பல். தொலைபேசி 078-715-2990. சுவிட்சர்லாந்தில் ரயிலில் பயணச்சீட்டு இன்றி பயணித்து அதிகாரிகளும் போலி அடையாள அட்டையை காண்பித்து ஏமாற்ற முயன்ற நபருக்கு 20,000 சுவிஸ் பிராங்குகள் 20 லட்சம் இந்திய ரூபாய் விதிக்கப்பட்டுள்ளது. சுவிஸில் கூட்டாட்சி ரயில்வே அதிகாரிகளினால் அந்த நபர் பயணச்சீட்டு சோதனையின் போது பிடிபட்டார். அப்பொழுது தப்பிப்பதற்காக அவர் ஒரு அடையாள அட்டையை காண்பித்து போலி பெயரில் கையெழுத்திட்டுள்ளார். ஆனால் அவர் காட்டிய அடையாள அட்டை ஏற்கனவே திருடப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அவர் காட்டிய போலி முகவரிக்கு SBB நிர்வாக கடிதம் அனுப்பிய போது அந்த அடையாள அட்டையின் உரிமையாளர் தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என ஆட்சேபனை தெரிவித்திருந்தார். இதன் விளைவாக அந்த நபர் அடையாள ஆவணங்களை போலியாக தயாரித்தது மற்றும் அதிகாரிகளை தவறாக வழிநடத்தியது ஆகிய குற்றங்களுக்காக சிக்கியுள்ளார். ஸ்விஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இந்த தண்டனையை வழங்கியுள்ளது. இந்த நபர் ஏற்கனவே அக்டோபர் 2023 போக்குவரத்து விதிமீறல் மற்றும் போதையில் வாகனம் ஓட்டியதற்காக 14,500 பிராங்குகள் ஒத்திவைக்கப்பட்ட அபராதம் பெற்றிருந்தார். தற்பொழுது நன்னடத்தின் காலங்களில் மீண்டும் குற்றம் செய்ததால் பழைய அபராதமும் புதிய தண்டனையுடன் சேர்க்கப்பட்டுள்ளது. எமது விரிவான செய்திகளை www.swissnews7.com என்ற இணையதளத்தில் நீங்கள் பார்வையிடலாம்.